ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்எஸ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா சேலமில் நடந்த டிஎன்பிஎல் மேட்ச் பார்க்க தான் போயிருந்தோம். அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஎன்பிஎல் மேட்ச் பார்த்திங்கன்னா இந்த 2025 13லேருந்து 19 வரைக்கும் சேலம் கிரவுண்ட் நடக்க போகுது. ஸோ சண்டே அதுமா 2 மேட்ச் நடக்க போகுது. 2 மேட்ச் பார்க்குறதுக்காக தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். புக்கிங் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் விட்டுருந்தாங்க 300 ஃபார் ஹெட்டுன்ட்டு. ஸோ புக் பண்ணிவிட்டு 2 மேட்சும் பார்க்கலான்னு தான் நாங்கள் ஒரு 3:30 ரீச் ஆகலான்னு வந்துவிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. அங்கே போயிடலாம். இல்லை, இங்கே தான் பேட்டிங் முடிக்கலாம் தெரியும். நடராஜங்க போக முடியாது. மேட்ச் நடந்தாலும் பார்க்க வந்திருக்கீங்க இல்லையா, உங்களுக்காகவே நீங்க ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துக்கலாம். தேங்க்யூ சோ மச் சேலம். இந்த மேட்ச்க்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இசைக்கு விட்டு வந்திருக்காரு. ஆஃப்டர்நூன் மேட்ச் பார்த்திங்கன்னா சண்டே எதுமா நட்டு பார்க்க முடிஞ்சது எதனாலனா திருப்பூருக்கும் திருச்சிக்கும் தான் மேட்ச்சு. ஸோ அவர் ஃபீல்ட் பண்ணிகிட்டு இருந்தார். திருப்பூர் அணியில் தான் நம்ம நடராஜன், சேலத்தை சேர்ந்த நடராஜன் விளையாண்டுருக்காங்க. அவரை வந்து நாங்கள் ஃபீல்டிங்கில் பக்கமாகவே பார்த்துட்டு இருந்தோம். தெரியவே மாட்டேங்குதுல்ல. நல்ல ஸ்டாப் அந்த இடத்துல. பாத்தீங்களா, அதிகமா நில்லுத்தலா ஆடுறான். அதே வேலையை தானே காமிக்கிறான். லட்சம் தெரியுமாடா அடி. அவன் முனைக்கிறான்.
இங்கேருந்து ஒரு வீடியோ ஏறானா 165 தான் டார்கெட் கொடுத்துருந்தாங்க திருப்பூருக்கு, திருச்சி ஆக்சுவலாக. ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து திருப்பூர் அணி, நடராஜன் அணி வந்து ஈஸியாக மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு டேஸ் நடக்கிறதுக்குள்ளே நாங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டோம். ஈவினிங் மேட்ச் பார்த்திங்கன்னா சேலம் ஸ்பாட்டன்ஸ்க்கும் நெல்லைக்கு தான் நடக்க போகுது. ஃபுல் மேட்ச் பார்ப்போம். திருப்பூர் அழகா இந்த மேட்சையும் ஜெயிச்சிருக்காங்க 7 விக்கெட் வித்தியாசத்துல. நம்மளோட ஹோம் டீம் எஸ்கேஎம் சேலம் ஸ்பாட்டன்ஸ் பேட்டிங் ஆட போறாங்க. பயங்கரமாக வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு நிறைய பேர் வெளியிலையும் கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் க்ரௌட் அப்படியே தான் இருந்துச்சு. எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு சேலம் ஸ்பாட்டன்ஸ் தான் ஆக்சுவலாக பேட் பண்ண போகிறாங்க. நாங்கள் லொக்கேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு இடத்துல உட்காந்துருக்கோம். பாலே வரல. பால் இடத்துல இங்கே உட்காந்தா கரெக்டாக இருக்குன்ட்டு இடம் மாதிரி உட்காந்துருக்கோம். எப்போது பால் வருதுன்னு பார்க்கலாம். முதல் ஒரு போல் பண்றாரு. Sachin bowling an economic right for Nellai again. சேலம் ஸ்பாட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சர்டைன் இன்டர்வலுக்கு ஒரு விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் ரன்னு ரொம்ப அடிக்க மாட்டாங்கன்னு ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. சும்மா அங்கே பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து 127 தான் டார்கெட் கொடுத்துருந்தாங்க. விக்கெட் அதிகமாக விழுந்ததுனால ரன்னு ரொம்ப அடிக்க முடியல சேலம் ஸ்பாட்டன்ஸாங்க. நாங்கள் வந்து முன்னாடியே மேட்ச் முடியுதுன்னு கிளம்பியாச்சு. ஏன்னா விக்கெட் அந்தளவுக்கு விழல. 100 ரன் அடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 30 ரன் தான் அடிக்கணும்.
அதனால் நாங்கள் முன்னாடி கிளம்பியாச்சு. ஏன்னா இப்போயோ நமக்கு 10 o'clock பக்கமாக ஆயிடுச்சு. இப்போ கிளம்புனா வீட்டுக்கு லேட் ஆயிருன்ட்டு முன்னாடியே கிளம்பிட்டோம். அதே மாதிரி ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். கிரவுண்டில் பார்க்குற மேட்ச் வந்து இது செகண்ட் டைம் ஆக்சுவலாக. ஆல்ரெடி டிஎன்பிஎல் வந்து லாஸ்ட் இயர் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இயர் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக 2 மேட்ச் பார்த்துருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் நான் உங்கள் MS. பை கைஸ்.